நண்பர்களே பாருங்கள், இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா ரோலரை வந்து ஸ்டிக்கில் மாட்டி மேலே இருந்தபடி அடிடான்னு சொன்னேன். அதே மாதிரி ரோலரை வந்து ஸ்டிக்கில் மாட்டும் போதில் கீழே கழட்டிக்கிட்டு கீழே விழாத மாதிரி இருக்கிறது. அதாவது இப்போ நம்ம மேலே இருந்து இப்படி கீழே அடிக்கும் போது ரோலர் வந்து கழட்டிட்டு கீழே விழுந்துடும். அது விழாமல் இருக்கிறது நான் என்ன செஞ்சேன்னு பார்த்தீங்கன்னா, கட்டு கம்பை கொடுத்து கழட்டிட்டு கீழே விழாத மாதிரி கட்டிட்டு அடுறான்னு சொல்லிட்டு இவங்க பெயிண்டர்கிட்ட சொன்னேன். இதை நிறையா முறை நான் வீடியோவும் போட்டிருக்கேன். இவனும் நிறைய முறை கட்டி கொடுத்து வேலை பண்ணியிருக்கான். ஆனால் நான் சொல்லியும் என்ன செஞ்சேன்னு பார்த்தீங்கன்னா, ரோலரை வந்து சரியாக கட்டாமல், அதாவது பைண்டிங் வரைய பயன்படுத்தாமல் அப்படியே வந்து ரோலரை மாட்டி பெயிண்டிங் பண்ணான். இப்போ என்ன ஆகுது நீங்களே பாருங்கள். ரோலர் பாருங்கள் கழட்டிக்கிட்டு போயிட்டு கீழே விழுந்திருக்கு. இந்த ரோலர் போயிட்டு இப்போ கீழே கழட்டி விழும் போதில் பக்கத்தில் கார் இருந்தாலோ அல்லது பில்டிங் இருந்தாலோ அல்லது கீழே யாராவது ஆள் நடமாட்டம் இருந்திருந்தாலோ அல்லது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கவுத்தில் இறங்கி பெயிண்டிங் பண்ணியிருக்காரு. இவர் தலைமலை விழுந்தாலும் என்ன ஆகிறது? சரிங்களா? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம பெயிண்டர்கள் சொல்கிறது மட்டும் இல்லாமல் நம்மளை ஃபாலோ பண்ணுற நண்பர்களுக்கு அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல விஷயங்கள் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா நான் வந்து உலக அதிசயம்லாம் சொல்ல மாட்டேன். சின்ன சின்ன சிம்பிளான விஷயம் தான் வந்து சொல்லுவேன். ஏன்னா வந்து இப்போ எல்லாருக்கும் எல்லாமே தெரிஞ்சிடாது. நான் அந்த மாதிரி விஷயம் வந்து சொல்லிக்கிட்டே இருப்பேன். இது அப்பயே செய்டான்னு சொன்னேன். கேட்காம ரோலரை கீழே போட்டு சிரிக்காத. ஒரு சுற்று கீழே ஒரு சுற்று மச்சான். நல்லா சுற்று, இன்னொரு சுற்று வா. அதே மெத்தியும் சுற்று போட்டு ஒரு முறுக்கு. இப்போ எப்படி ரோலர் கீழே இது பார்க்கலாம். டைட் பண்ணி முறுக்கு மச்சான் ரெண்டுத்தையும் ஒன்றா. இப்போ கீழே வதறு பார்ப்போம். ஈதா பார்க்கலாம். கைட்டு கீழே ஈதாப்பா.